ஹாய், டின்னருக்கு தோசையும் புதினா சட்னியும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் தேங்காய் இல்லாதனால ஒரு தேங்காய் எடுத்து உரிச்சிட்டு நிறையா புதினாவும் இருந்துச்சு. அதையும் பறித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து இதுவும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை இது கூட சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் வதக்கினாலே போதும். இது கூட கொஞ்சமாக உப்பு, தேவையான உப்பு சேர்த்துட்டு துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். முன்னாடி நாள் தோசை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டேன். தோசைக்கல்லே காஞ்சி போயிடுச்சு. அப்பா புதுசாக இன்றைக்கி தான் ஒரு தோசைக்கல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான்ஸ்டிக்கில். ஃபஸ்ட்டு ஊற்றின தோசையை சாப்பிடல, செகண்டு ஊற்றின தோசையை தான் குட்டீஸுக்கு கொடுத்தோம். தோசையும் புதினா சட்னியும் சூப்பர் காம்பினேஷன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தோசை வேணுமா? எதுக்கு தோசை?